வணக்கம் டிவி இளநன் தமிழ் வானொலியில் உறவுகளின் இணைந்து கேட்டு பங்கு பற்றி சிறப்பிக்க வருவது கேள்வி கணைகள் தோப்பட செல்வி நித்யானந்தன் அவர்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். பாருங்களா, இனிய காலை உற்சாக வணக்கம் வாணி. உற்சாக வணக்கம் அன்பு உறவுகளே. இன்று கேள்விக்கடை வாரம் 554 நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். வேகம் விவேகமாக வளமை போல விட இப்போ இன்றைய கேள்விகளுக்கும் நேற்றைய போல 10 செகண்டுகள் தான் உங்களுக்கு இருக்கிறது. அதனால நீங்கள் வேகம் விவேகமாக நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஆனால் நேற்றைய தினம் நேற்று கவிதை நேரம் மண்டபடியால் நான் குறைய கேள்வியை போட்டு முடிக்கலாம் என்று பார்த்தேன். ஆனால் கேள்வி பிரச்சனை வந்ததுனாலே 2ஆம் தினம் போட்டு நேரத்தை எடுத்து விட்டேன். இன்று உங்களுக்கு வளமை மானமாலே 50 கேள்வி அப்படியே இருக்கின்றது. செல்வி நித்யானந்தன், எனக்கு புள்ளி கூட்ட இல்லை, எல்லாருக்கும் பிளஸ் போட்டிருக்கீங்க. எனக்கு சிவதர்சினிக்கு ஒருத்தருக்கும் கூட்ட இல்லை. சிவதர்சினிக்கு இல்ல, சிவதர்சினி ஒரு கத்தான் இணைந்திருந்தேன். நான் 2 தரம் முடிஞ்சேன்னா எனக்கு ஒன்றும் கூட்ட இல்ல. 2ம் கூட்டுப்பட இல்லையா? இல்ல. சரி, பாக்குறேன். ஓகே, நன்றி. நான் இப்பதான் பார்த்தேன். ஓகே, நீங்க பேர்களை பார்க்கலாம். எனக்கு சரியா இல்லையே, நீங்க ஓப்பன் பண்ணல. ஓப்பன் பண்ணி என்ன நடக்குது? உங்களோட ஸ்கிரீன் ஃபுல்லா அப்படி இருக்கு. என்ன கடலை சாப்பிடுறீங்க? கட்டிக்காரு எப்படி தெரியும்? நீங்க சாப்பிடுற அந்த கதை கேட்க தெரியும். நீங்க சாப்பிடுற கடலை தானண்டு எப்படி தெரியும்? ஏதாவது இப்படியானதுல தான் இதுல கரண்டியால கப்பலாம். வாழ்த்துக்கள். இப்பொழுது சரியா வாணி? உங்களுக்கு இல்லையா? வரையில கையில எடுத்து ஸ்டாப் பண்ணி போடுவா. வரையில அந்த மற்ற இதெல்லாம் எனக்கு வந்து ரெடி டு பிளேண்டா நான் இந்த பேர் இருக்குது. என்ன இந்த காது இதுல பெருசா முன்னு பிடிக்குது அந்த சுலாகுமாரி. வேற மாதிரி தான் இருக்கு. அப்பதே வந்து ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து இருக்குதா? மற்றவர்களுக்கு தெரியுதா ஸ்கிரீன்? இல்ல இல்ல இல்ல, படங்கள் வருது இல்லையா? இது 554. சரி, ஓகே. ஆமா. இல்ல செல்வி, உங்களிடம் ஒரு கேள்வி என்னென்றால், நீங்க சொல்லியிருந்தீங்கள் இந்த 3 நிகழ்ச்சியை வச்சுதான் நான் 1வது 2வது கணிப்பேன். அப்ப இத பழைய இதோட நம்பர்ஸ கூட்டுறீங்க தானே? எந்த பழைய நம்பர்ஸோட? நீங்க முதல் நடத்தினது இருந்து நேற்று 552 என்ன முதல் நேற்று நான் நினைச்சேன். நேற்று தனியா அதுகளை செப்பரேட்டா சேர்க்கிறீங்களா? வரும் இன்றைக்கு 554 என்ன, நேற்று 553. அப்ப முதல் நடத்தினது 552 தானே? இல்லை, அப்ப எனக்கு தமிழில தான் சொல்றேன். நேற்று இன்று செவ்வாய்க்கிழமை நிகழ்ச்சி மட்டும் குறும்பான புள்ளிகள் உண்டு. ஆமா ஆமா சொன்ன நீங்க. அப்ப அதோடக்கும் இதுக்கும் ஜாயின் பண்ணாதீர்கள். அது இன்னொரு கேள்வி சொல்லி 554 போட்ட நீங்க. அது அந்த கேள்வி நிகழ்ச்சி இந்த தொகுப்பு 554வது இன்றைக்கு. எனக்கு அதால விளக்கம் தெரியல. நான் இந்த 3 எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்டீங்க தான் சொல்லி அந்த மார்க்ஸும் போட்டுக்கிறீங்களோ? பிளஸ் 1 எல்லாருக்கும் போட்டுக்கிறீங்களோ? பிளஸ் 1 அதுதான் ஏன் அத போட்ட நீங்க?
அது நான் போட்டு விட்டு இருக்கிறேன், எனக்கு தேவை என்றதுக்காகத்தான் போட்டு இருக்கிறேன். ஓகே அது சேர்க்கையில தானே அதுக்கு தான் நாங்க நான் 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் தானே முன்னுக்கு பின்னுக்கு வராதாங்க. ஓகே நன்றி வாணி இல்ல நன்றி செல்வி. அதெல்லாம் அதில் உங்களோட இந்த 3 வாரமும் குறும்பான புள்ளிகளாக சேர்த்து கொண்டுதான் அதில் வரும் என்று சொல்லித்தான் நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன். இல்ல நீங்க அந்த எக்ஸ்ட்ரா கேள்வி சேர்க்க மாட்டேன்னு சொன்னீங்க இல்லையா? எக்ஸ்ட்ரா கல்வி இருக்கிறபடியே தானே அதுக்கு இந்த புள்ளி நீங்கள் அதுல வருவீங்கள் தானே. ஆனா சொன்னீங்களா இல்ல இந்த கேள்விகள் இந்த புள்ளி அதுலதான் சேர்ப்பேன் இதுல சேர்க்க இல்ல மாட்டேன். இல்ல இப்ப நீங்க அதுல இந்த சொன்னீங்களே அது நேற்றையான் அந்த 1 இருக்குதல்ல, அந்த புள்ளி வந்து உங்களோட 500 கடைசியாக நடந்த 52வது புள்ளியோடு இணைக்கப்படும். ஆனால் உங்களோட நேற்று நிகழ்ச்சி நடந்த புள்ளி மட்டும் அதில் இணைக்கப்படும். ஆனால் இன்றைக்கு கேட்கிற 5 புள்ளிக்கான கேள்விகள் வந்து இந்தியான் போட்டி நிகழ்ச்சி இந்த இதுலதான் உங்களுக்கு இணைவரும். எனக்கு நேரம் அது நான் ஒண்ணு எல்லாம் நீங்க டேட்டா ஜாயின் பண்ணி இருக்கிற அதுக்காகத்தான் சொன்னா மன்னிச்சு கொள்ளுங்க சொன்னேன். இல்ல 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 வாணி உங்களுக்கு பெயர்கள் இணைய தெரியல, எனக்கு ஒரு பெயரும் வெயிட்டிங் ஃபார் பிளேயர்ஸ் டு ஜாயின் என்றா வருது. இல்ல எனக்கு ஜாயின் பண்ணி என் பேர் போட்டு ப்ளே ரெடி டு ப்ளேன்னு வருது. இல்ல செல்வியா கடை சொல்றேன், நீங்க ஸ்டார்ட் ஆடுற மாதிரி இப்ப வருது. ஓகே அப்போதைய ஸ்டார்ட் போட்டு விட்டுட்டேன் நான் சொன்னேன். அப்போ ஒரு ஆள் வெளியில போறவர்கள் தச்சமயம் கஷ்டமா இருந்தா அது கூட கொள்றோம். மீண்டும் சொல்லுகிறேன், நேற்று முதலே சொல்லி இருந்தேன், அந்த 5 புள்ளி கேட்கிற அந்த வரும் அந்த 1 2 புள்ளியா நீங்கள் சேர்த்திருக்கிற புள்ளி வந்து 552வது கேள்வி வாரத்துடன் இணைக்கப்படும். ஆனால் இந்த போட்டி நிகழ்ச்சிக்கு வார இந்த உங்களோட புள்ளிகள் வந்து குறும்பாக இந்த 3 வாரமும் வரும். ஆனால் இன்றும் செவ்வாய்க்கிழமை 5 புள்ளி கேட்கிற கேள்வி வந்து உங்களோட போட்டி இந்த புள்ளிகளோட இணைப்படும். இப்பொழுது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்றால் நான் போட்டி நிகழ்ச்சியில இணைக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனால் கட்டாயமாக இணைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால உங்களை இணைக்க வேண்டும். ஏனென்றால் புள்ளிகள் எல்லோருக்கும் மாறி மாறி மற்றவர்களும் எல்லோரும் வர வேண்டும். அதனால உங்களை மாற்ற வேண்டும். இன்று ஆரம்பத்திலே சொல்றேன், அமைதியாக இருந்து உங்களது புள்ளிகளை பெற்றுக் கொள்றீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஜெசி ஜியாக்கா இணைஞ்சிருக்கிறீர்கள், மற்றவர்களுடைய பெயர் உங்களுக்கு வந்திருந்தால் ஓகே. ஏனெண்டா இப்ப 2-3 தரமா இந்த பேர் வரே இல்லை, ஆனா ரெடி டு பிளே என்று வருது. வந்தா வரும் வந்தால் வரும். ஓகே வாணி இணைஞ்சிருக்கிறீங்க. ஆமா, கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள் வேகம் விவேகமாக இணைஞ்சு கொள்ளுங்கள். யார்கிடி இணைஞ்சிருக்கிறீங்க? என்ன அந்த புள்ளி அடிப்படையை பார்த்துதான் நீங்கள் இப்ப முதலாவதா எடுத்த அவர்கள் இந்த புள்ளி, 2வதா எடுத்த புள்ளி, பிறகு வரும் புள்ளிகள். அதனால நான் குறும்பா ஒரு பேப்பரில் கூட்டி தான் எடுத்தேன். ஆனால் பத்தினி உங்களோட புள்ளியை நான் இரவு கவனிக்காம விட்டுட்டேன் கொள்ளதாக்கு மிக கூட பாக்குறேன். இரவு லேட்டா தான் நான் இன்றைய கேள்வியான் 5 புள்ளிக்குரிய கேள்விகள் நேரம் போய்விட்டது. ஓகே, இன்னும் ஒரு 2-3 நிமிடங்கள். வளமையாக ஜெயமலர் அதில் இருந்தார். ஜெயமலர், நேவிசக்கா, வளமையாக இணையும் மற்றவர்களும் இணைஞ்சு கொள்ளுங்கள். லோஜினி உங்களோட பெயர் எனக்கு வரவில்லை, உங்களுக்கு வந்திருந்தால் ஓகே. நான் இணைந்திருக்கிறேன் ஜெயமலர். ஓகே ஓகே, எனக்கு எத்தனை பேர் நீங்கள் அங்கால இருக்கிறீர்கள் என்பது தெரியவில்லை. 1 2 3 4 பேர் மட்டும் எனக்கு காட்டுகிறது. சரி வாணி, இன்னும் 1 நிமிடத்தில் நாங்கள் 10க்கு ஆரம்பித்துக் கொள்வோம். சரியா? நானும் இணைந்திருக்கிறேன். ஓகே, ரெடி என்று சொல்லி வந்திருந்தா உங்களுக்கான ஓகே ஓகே, அதைத்தான் சொன்னேன். எனக்கு தெரியவில்லை, எனக்கு 4 பேருடைய பேர் மட்டும்தான் தெரிகிறது. இப்பொழுது நகுலா சிவநாதனும் இணைஞ்சிருக்கிறார். சரி, மற்றவர்களுடைய பெயர் எனக்கு வரவில்லை. அதனால உங்களுக்கு ரெடி டு பிளே என்று வந்தா நீங்கள்
விளையாடுவதற்கு உங்களுக்கு சந்தை இருக்கின்றது. நேற்றைய தினம் ஆம், மிக மிக மகிழ்ச்சியான விடயம் என்னவென்றால், ஆகாஷ் லைட்டில் நீங்கள் 14 பேர் விளையாடி இருக்கிறீர்கள். ஆனால் எனக்கு 12 பேரைத்தான் வாணி பெயரோட வந்திருந்தது. ஆனால் அதே நேரம் 14 பேர் விளையாடி 100க்கு 100 வீதம் ஆகாஷ் லைட்ல இருந்து எனக்கு கங்க்ராச்சுலேஷன் போட்டிருந்தேன். வாழ்த்துக்கள். ஆமா. சூப்பர். ஆமா. ஆ. ஒன்று 80 வீதம், பிறகு முதலாவதற்கு 100க்கு 100 இதுவும் போட்டிருந்தார்கள். வந்திருந்தது. மகிழ்ச்சியா இருந்தது. ஏனென்றால் எல்லோரும் ஆமாம் எல்லோரும் சேர்ந்து விளையாடுவது, அறியாததை அறிஞ்சு கொள்ளலாம். மற்றவர்களும் அதை பற்றி ஏதாவது தவறு இருந்தால் அதை சொன்னால் எனக்கும் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. நேற்று நான் இன்னும் ஒரு தவறு செய்திருந்தேன். அந்த ஒரு கேள்விக்கு வந்து நகுலா சிவநாதன் அவர்கள் அதை கவிதையும் பின்னர் சொல்லி இருந்தார். ஆனால் அந்த கேள்வி நான் திரும்பியும் பார்த்தபோது தண்டி அலங்காரம் தான் அந்த கேள்வியில் இருந்திருந்தது. நான் அவருக்கு அதை அனுப்பியிருந்தேன். மீண்டும் அதை எனக்கும் தெரியவில்லை. என்னென்றால் நான் அது பற்றி எனக்கு 100 விதமாக சொல்ல முடியாது. மற்றது என்னும் ஒரு கேள்வியில் அந்த நதி பாயிர சட்ட சிந்து அந்த இதை பற்றி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். நான் அதுக்கு சரியான மனவழி மீண்டும் போட்டிருந்தேன். இந்த டென்ஷனில் நான் தவறாக விட்டுட்டேன், ஒரே மாதிரி பதில் வந்து விட்டு போட்டு அதை அப்படியே கேள்வியை எடுத்துட்டு அடுத்த கேள்வியை போட்டிருந்தேன். ஆனால் அது சரியான பதிலாகத்தான் இருந்திருந்தேன். ஆமா, சரி. இப்பொழுது மீண்டும் அன்பான உறவுகளே, உங்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அமைதியாக கடகடன்னு நீங்கள் உங்களுக்கான 10 செகண்ட் தான் இருக்கின்றது. ஆனபடியால் வேகம் விவேகமாக இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். பழமொழி. அது பழமொழி என்று வந்து விட்டது. குனிப்பு என்பது அளவு, குனிப்பு அதுக்கான இது பழமொழி அல்ல. அந்த பழமொழி என்ற இதில் நான் கேள்வியை அழிச்சி செய்திருந்தேன். அது மாறுகிறது. அது அளவு. குனிப்பு என்றால் என்னன்றதுதான் உங்களுக்கான அந்த சொல்லு. அது பழமொழி என்று நினைத்து விடாதீர்கள். பழமொழிகள் பின்னுக்கு வருகின்றது. ஆத்திரக்காரனுக்கு அவசரப்படாதே, ஆயுதம் இருக்கு, புத்தி மட்டு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. மூன்றாவது, இறங்கு பொழுதில் விளக்கினால் கூழ், மருந்து குடி, விளக்கினால் கூழ். ஆனால் நீங்கள் மூன்றாவதுக்கு அதை எடுக்காமல் முதலாவது இரண்டாவது மருந்து குடி என்பதுதான் சரி. விளக்கினால் பால் என்று எடுத்திருந்தேன். அது சரி, அது தவறான பதில்தான். நான்காவது, உண்ணா சொத்து. மண்ணாய் போகும், கோடி பரும், இரட்டை செலவு. மண்ணா போகும். ஊமையாய் இருந்தால் உடலற்றது, செவிடும் உண்டு, ஊக்கமது கைவிடு. செவிடும் உண்டு. ஆறாவது, குட்டையான பெட்டை மணந்து கொண்டால் துணி அதிகம் தேவையிராது. இது கடந்த வாரத்துக்கு முதல் வாரத்துக்கான கேள்விகள் தான் இப்பொழுது உங்களுக்கு வருகிறது. ஞாபகம் வச்சிருக்கிறீர்களா? கோஸ்டரிக்கா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா. ஆப்பிரிக்கா என்பது சரியானது. ஏழை வீட்டில் பெண்ணெடு, செல்வர் வீட்டில் குதிரை வாங்கு. பின்லாந்து, இங்கிலாந்து, அயர்லாந்து. கடந்த வாரத்துக்கு முதல் இது போட்டிருந்த கேள்விகள் தான். பின்லாந்து. காரை கொண்டு பெண்ணைப்பார், கண்ணை கொண்டு பார்க்க வேண்டாம். போலந்து, இந்தியா, இத்தாலி.
போலந்து என்பது சரியான பதில். முதலில் உணவுக்கு வழிசை, பிறகு மனைவியை தேடிக்கொள்ளலாம். ஸ்வீடன், நோர்வே, டென்மார்க். நோர்வே 10வது. அத்தை மகளை விட்டுவிட்டு வெளியில் பெண் அனுப்பவன் மூடர். ஆப்பிரிக்கா, இந்தியா, அமெரிக்கா. ஆப்பிரிக்கா நாட்டு பழமொழி. ரோஜினி, ஜெயமலர், தர்ஜினி, ஜெயஸ்ரீ, நஃபிலா. ஓகே, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து பார்ப்போம். அடையாளம் உங்களுக்கானது தனுசு, இந்த ராசிக்கான அடையாளம். கடல் அரக்கன், எருது, வில், அம்பு. வில், அம்பு. கடக ராசிக்காரர். நண்டு, வண்டு, மீன். நண்டு, சிம்மம். எருது, ஆடு, சிங்கம். சிங்கம் என்பது சரியானது. துலாம். தும்மரிக்கடா, இரட்டையர், தராசு. தராசு. கும்பம். நீர்ப்பானை, மீன், சிங்கம். நீர்ப்பானை, கும்பம். வங்காளதேசம், அதனுடைய நாட்டினுடைய மொழி. பெங்காலி, உருது, பஞ்சாபி. பஞ்சாப் மொழி அல்லது பெங்காலி. பூட்டான் நாட்டினுடைய மொழி. பர்மிஷ், டாஸ்கோ, பாபு. பர்மிஷ், டாஸ்கோ, பாபு. டாஸ்கோ. மியான்மர் நாட்டினுடைய மொழி. பர்மிஷ், பல்ட்ரி, லாபோ. பர்மிஷ் மியான்மர் நாட்டினுடையது. கங்கேரி நாட்டினுடைய மொழி. ஸ்லோவெனி, ஸ்லோவென், போனஸ். ஸ்லோவெனி, ஸ்லோவென், போனஸ். ஸ்லோவேன் என்பது கங்கேரி நாட்டினுடைய மொழி. கொங்கோ நாட்டினுடைய மொழி. பொங்கோ. ஆங்கிலம், கிருண்டி, பிரெஞ்சு. ஆங்கிலம், கிருண்டி, பிரெஞ்சு. பிரெஞ்சு தான் கொங்கோ நாட்டினுடையது. இரண்டாவது ஜெயமலர், லோஜினி, ஜேசி, தர்ஜினி, நஹலா. ஓகே, 21. உலக தாய்ப்பால் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? 1ஆம் தேதி 8ஆம் மாசம், 3ஆம் தேதி 8ஆம் மாசம், 5ஆம் தேதி 8ஆம் மாசம்.
3ஆம் தேதி 8ஆம் மாசம். சர்வதேச ஆதிவாசிகள் தினம். சர்வதேசிய ஆதிவாசிகள் தினம். 7ஆம் தேதி 8ஆம் மாசம், 9ஆம் தேதி 8ஆம் மாசம், 10ஆம் தேதி 8ஆம் மாசம். ஒன்பதாம் தேதி ஆவணி மாசம். உலக படப்பிடிப்பாளர் தினம். 16ஆம் தேதி 8, 17, 18, 16, 17, 18, 8ஆம் மாசம். பதினேழாம் தேதி 8ஆம் மாசம். சர்வதேச விளையாட்டு தினம். சர்வதேச விளையாட்டு தினம் 27, 8, 28, 29. இருபத்தி 29. தேசிய நட்பு தினம் 3, 8, 5, 8, 7, 8. மூன்றாம் தேதி 8ஆம் மாசம். 26வது கேள்வி. சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும். திருக்குறளை முடியுங்கள். மலை கடல் உண்டு. சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் உண்டு. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் நெறி நின்றார் நீடு வாழ்வார். அந்த இடைவெளியில் பாருங்கள். நெறியில் பொய்யற்ற ஒழுக்க. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அறத்தின் காக்கம் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை. வீடு கேடு நாடு. கேடு. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த இல. இடைவெளியில் புகழும் இகழும் நகலும். புகழும் இகழும் நகலும். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. எழுபுறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்காய் மக்கட்பெறின். இடையிலுக்குள் சிறுகை என்பதம் பண்புடை. எழுபுறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா பண்புடை மக்கட்பெறின். சிறப்பு நகரங்கள். இடி நகரம் என்று சிறப்பு பெயர். சிறப்பான பெயர்களா? ஜிப்ரால்டர், பூட்டான், கானா. இடி நகரம் என்று அழைக்கப்படுவது பூட்டான். இதில் நகரம்ல சிறப்பு அந்த அங்காளி வர வேண்டியது இதில் வந்து விட்டது. இடி நகரம். புன்னகை நாடு. தாய்லாந்து, ஸ்கொட்லாந்து, நோர்வே. தாய்லாந்து,
ஐரோப்பாவின் தானிய களஞ்சியம். ஹாங்காங், லக்சம்பர்க், பெல்ஜியம். ஐரோப்பாவின் தானிய களஞ்சியம் பெல்ஜியம். மலைகளின் இளவரசி. ரோம், கொடைக்கானல், ஆஸ்திரியா. மலைகளின் இளவரசி. கொடைக்கானல். அரேபிய இரவு நகரம். அரேபிய இரவு நகரம் என்று சிறப்பாக அழைக்கப்படுவது கட்டார், துபாய், பாக்தாத். அரேபிய இரவு நகரம். பாக்தாத். கீழே விழுந்தவனை பார்த்து சிரிக்காதீர்கள், உங்கள் பாதையும் வழுக்கல் நிறைந்ததுதான். இது யாருடைய இந்த நாட்டுக்குரிய பழமொழி. ஜப்பான், அயர்லாந்து, இந்தியா. இது ஜப்பான் நாட்டுக்குரியது. இதுவும் கடந்த வாரத்துக்கு முதல் வாரத்தான் 5 கேள்விகளும். ஒரு கண் எவ்வளவுதான் பெரிதாக இருந்த போதிலும் இரு கண்களே மேலானவை. ஜெர்மன், இங்கிலாந்து, நைஜீரியா. நைஜீரியா. தவறான வழிகளில் சம்பாதித்த பொருளை காட்டிலும் கௌரவமான ஏழ்மையே சிறந்தது. ஆப்பிரிக்கா, ருமேனியா, ஈரான். ஆப்பிரிக்கா, ருமேனியா, ஈரான். ஈரான் நாட்டுக்குரிய பழமொழி. சுனை என்பது நீரூற்று, உங்களுக்கானது சுனை 3 சுழி நை. கோணல், மெத்தை, கூர்மை. கோணல், மெத்தை, கூர்மை. கூர்மை. சுனை என்றால் கூர்மை. விஜய் சேஷாத்ரி, இவர் புலிட்சர் பரிசு பெற்றவர். எந்த ஆண்டு புலிட்சர் பரிசு பெற்றார்? 2014, 16, 12. விஜய் சேஷாத்ரி இவர் ஒரு இலக்கிய எழுத்தாளர். 2014ஆம் ஆண்டு. இந்தோனேசியாவின் தலைநகரம். தெஹ்ரான், ஜகார்த்தா, தாஷ்கண்ட். தெஹ்ரான், ஜகார்த்தா, தாஷ்கண்ட். ஜகார்த்தா என்பது சரியானது. அல்பேனியா நாட்டினுடைய தலைநகரம். லாபோ திரானா சோபியா. அல்பேனியா. திரானா. இதில் அநேகமான கேள்விகள் எல்லாம் கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் வந்த அப்படியே அதே கேள்விகள் தான். உகண்டா. லுவாண்டா, கம்பாலா, அஸ்மாரா. உகண்டா நாட்டினுடைய தலைநகரம். கம்பாலா. கியூபா நாட்டினுடைய தலைநகரம். கவானா, ஒட்டாவா, கிரனேடா. கவானா, ஒட்டாவா, கிரனேடா. கவானா என்பது சரியானது.
45. மொரோக்கோ இதனுடைய தலை நகரம். நபாத் கார்டோய் அடிஸ் அபாபா மொரோக்கோ நாட்டினுடைய தலைநகரம். நபாத் மொரோக்கோ நாட்டினுடைய தலைநகரம். தேசம் தேசம் என்பதற்கான ஒரு தமிழ் சொல் பாருங்கள். நாடு அல் படை. நாடு அல்லண்டால் நேற்றுதே சொன்னோம். அல்ஜீரியாவுக்கு இரவு என்று ஒரு சொல் நீங்கள் படைக்கும் போட்டிருக்கிறீர்களே. நாடு என்றதை மறந்து போனீர்களோ. தேசம். 47. அர்த்தம். இயல்பு ஐயம் பொருள். அர்த்தம். பொருள். நாற்பத்தி எட்டு. உல்லாசம். களிப்பு ஐயம் களிப்பு. களிப்பு. 49. கதல்வு. மேகம் நூகம் வேகம். கதல்வு. வேகம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தியாகராஜா அவர்கள் சுடப்பட்டு உயிரிழந்தவர் இந்த ஆண்டு. வேகம் 1980, 81, 82. இலங்கையின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். 1981 என்பது சரியானது. 4 பேருக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். இலங்கையில் நோர்வே தூதரகம் மீது குண்டு வீசப்பட்டது. இது எந்த ஆண்டு? 2000, 2001, 2002. நோர்வே தூதரகம் மீது குண்டு வீசப்பட்டது. இலங்கையில் நோர்வே தூதரகம் மீது குண்டு வீசப்பட்டது. 2000 ஆண்டுதான் குண்டு வீசப்பட்டது. எஸ்சி லோஜினி ஜெயமலர் நகுலா தர்ஜினி. ஓகே, சரி. என்ன ஒரு எக்ஸ்ட்ரா கேள்வி பார்ப்போம். வேகம். நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் இவர் பாருங்க. நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் இவர் இந்த நாட்டில் இந்த நாட்டுக்குரியவர். ஒரு நாட்டுக்கு இவர் முதல் போகும் பொழுது இந்த ஆண்டு பயணம் செய்தார். 2000 ஆண்டு, 2001, 2002 ஆண்டு. 2000 ஆண்டுதான் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் என்பவர் போயிருந்தார். இந்த கேள்வியை நான் மீண்டும் ஒரு தடவை பொருட்படுத்தும். 2000 ஆண்டு என்பது சரி. உங்களுக்கு அது பெருசாக நான் போடாமல் விட்டுட்டேனோன்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது. பொருட்பாடு யாரும் போடவில்லை தானே? ஓகே, அப்ப பிரச்சனை இல்லை. சரி. இப்பொழுது உங்களுக்கான இறுதி. அந்த கேள்வியை என்றால் மணிவண்ணன் எஸ்சி 2837. 2837 ஜேசி. ஜெசி, உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள். 2800 புள்ளிகள் பெற்றிருக்கிறீர்கள். லோஜினி 2369. ஓகே. ஜெயமலர் 2312.
நகுலா சிவநாதன் 2091, தர்ஜினி 1991, ஜியாக்கா 1952, நேவிசக்கா 1880, கலைவாணி மோகன் 1802, பத்மினி 1783, சரோஜினி அக்கா 1633, நகுலவதி 1390, ராஜினி அல்போன்ஸ் 1068, ராதிகா 320. சரி, உங்கள் அனைவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நேற்றைய தினம் அதிகப்படியான புள்ளி எடுத்திருந்தவர் தியாகா அவர்கள், அவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இன்றைய தினம் ஜெசி நீங்கள் அதிகப்படியான புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். முதலாவதாக உங்களுக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நேரத்தை கருதி கொண்டு இப்பொழுது உங்களோட கேள்விகளுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் யாராவது எதுவும் சொல்ல போறேன்றால் ஒரு டிவிஷன் 2 டிவிஷத்தை எடுங்கள், நான் கேள்வி தரப்போவேன். பிறகு நேரத்தை கருதி கொண்டு அல்லது இது முடிஞ்ச பிறகு நீங்கள் கேள்வியை நினைத்துக் கொள்ளலாம். ஓகே அவானி? சிறப்பான கேள்வி. பக்கமாக நோ டவுட். நோ டவுட். ஓகே. இல்ல கடைசி கேள்வி நல்லதா போயிடுச்சுது. அது அந்த மிச்சம் விவரமா ஏனென்றால் இல்ல 10 செகண்டுக்குள்ள நான் அந்த ஷோட்டா போட்டுட்டு நான் அந்த மிச்சத்தை எழுதி வைக்கணும். அவர் ஏதோ ஒரு இதுல 2000 ஆண்டு கூட சரி, நான் அந்த கேள்வியை திருப்பி நாளை செவ்வாய்க்கிழமைக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பஸ் அதை போட்டுக்கிறேன். ஆனால் வேற ஒன்றுதான் அதை நான் சும்மா சொல்லுவேன், அதுக்கு புள்ளியல் இல்லாமல். ஓகேயா? இப்ப 2000 ஆண்டு வந்து விட்டது. அது நான் என்னென்ற அந்த கேள்வியை சொல்லுகிறேன். என்ற அவதியிலே நான் அதை பார்க்காம போட்டேன். நல்லதா போட்டது, ஒரு தரம் போடாது. சரி, இப்பொழுது நான் கேள்வி முதல் சொல்ல மாட்டேன், இலக்கங்களை நீங்களே சொல்ல வேணும். நான் என்னென்று சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுக்கானது என்னென்று சொல்லுகிறேன். யார் முதல் வர போறீங்களோ சொல்லிக் கொள்ளுங்க. வணக்கம் செல்வி, ஒரு நிமிடம். வணக்கம் செல்வி. வணக்கம் நவலா. ஓ, அந்த கமல் பூ அண்டு ஒரு சொல்லு சொன்ன நீங்கள் அதுல வந்ததில்ல, கமல் பூ அண்டு ஒரு வேர்ட் வந்தது. மற்ற ஆக்கள் கதைக்காம இருங்க. சரி, வடிவா சொல்லுங்க என்னண்டு. கதல் பூ என்றால் வேகம். அது ஒரு புது சொல்லா இருந்த. மற்றது சுனை, சுனை என்றதுக்கும் சுனை என்றா நீர் ஊற்று. மூன்று சுழி நகை என்ன? ஓ, அதண்டா என்ன அர்த்தம் வந்து இருந்தது? சுனை மூன்று சுழி நகை என்னாவுக்கு நீர் ஊற்று ஒன்று இருக்குது, வேற என்ன ஒன்று கதை எனக்கு பிள்ளைதான். இப்ப நீங்கள் 5 புள்ளி கேள்வி இந்த போட்டிக்கு இல்ல என்ன இல்ல இருக்கு, இன்றைக்கு இதோட சேர்க்க போறேன். அப்ப நீங்க இந்த புள்ளிய எதுல போட்டுக்கிறீங்க? நான் தேடினேன், எனக்கு கிடைக்கல. எனது முகப்புத்தத்திலும் இருக்கிறது, அதிபரவை என்ற முகப்புத்தத்திலும் போட்டிருக்கிறேன். பாட்டிவி முகப்புத்தத்திலும் இருக்கா? அதுலயும் இருக்குது. உறவுகள் பக்கத்தில் கொமெண்ட் பண்ற இடத்திலும் அதில் இருக்கிறது. ஆனால் பத்தினியின் மட்டும் புள்ளிகள் வரவில்லை என்றிருந்தால் கவலைப்படாதீர்கள். நான் இன்றைய ஆணையம் சேர்த்து பிறகு உங்களுக்கு பத்மினி உங்களுக்கு போட்டு விடுகிறேன். ஓகே, சரி. இப்பொழுது இலக்கங்கள் நீங்கள் வரப்போறார்கள். லோஜினி, நீங்கள் போறதா இருந்தால் ஆரம்பத்திலே நெஞ்சு கொண்டுட்டு போகல. சொன்னீங்களா? 1 ஜெயமலர், 2 நான் 3வது, நான் 4, நான் 4வது, நான் 5வது, நான் 5வது, நான் 3வது வரலாமா? நான் தான் 3வது சொல்லிட்டேன். நீங்களே 3வது. இப்ப நீங்கள் பொறுமையாக இருக்கிறார்கள், உங்களுக்கான அதிர்ஷ்டம் கிடைக்கும். அவதிப்படுறாக்கள் மட்டும் முதல் சொன்னீங்கன்னா அவர்களை போக்காட்டி விடலாம். ஜெயமலர் முதலாவதாக வந்திருந்தீங்கள். 2வதா சொன்னது லோஜினியா வாணியா சொன்னீங்க? லோஜினியை கொடுங்க. ஓகே, நன்றி வாணி. லோஜினி நன்றி வாணியக்கா. வாணி, நீங்கள் பொறுமையாவும் சொல்லலாம், பிரச்சனையே இல்லை. எப்படி சொன்னாலும் ஓகே. 3வது யார் சொன்ன குரல்? நெவிசக்காவா? ஜியாக்காவா? ஜியாக்கா 3வது. ஓகே, 4வதால் நான் பாரு
ஓகே நகுலா. அஞ்சாவது நேவிசக்கா. நேவிசக்கா. ஆறாவதால் நவுலவதி. நகுலவதி. நகுலவதி. இது ஓகே. ஏழாவது பத்மினி. ஏழாவது பத்மினி. பத்மினி. 10 பாருங்க. 1 2 3 4 4 8 12 4 4 8 சரி 12 16 பேருக்கானது இருக்குது. ஓகே சொல்ல முடிகிறவே வாங்க. அடுத்தாள் பத்மினிக்கு அடுத்தவர் ஜெசி. நன்றி. அடுத்தவர் யாராவது சொல்ல இருக்கிறீங்களோ? ராஜினி. ஓ ராஜினி. ஓகே நீங்கள் பொறுமையா வீட்டில் இருக்கிறவர்கள் என்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு சான்ஸ் மன்னிப்புடன் மிக மிக மன்னிப்புடன் கொடுத்து கொண்டீங்கள் என்றால் எனக்கு டென்ஷன் இருக்காது. சரோஜினி அக்கா 10வது. ஓகே வேற யாராவது வர இருக்கிறவர்கள் இணைஞ்சு கொள்ளலாம். தர்ஜினி நீங்களும் சொல்ல போறது இருந்தால் தர்ஜினி ராதிகா இணைஞ்சிருந்தீங்கள். சரி 11 தாங்க. சரி வாணி. 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 ஓகே சரி இப்பொழுது எனக்கு ஒரே ஒரு உதவி செய்ய வேணும் வாணி. உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோளா. நான் இப்பொழுது முதலாவதா வர்ற நீங்கள் கடைசி என்றபடியாலும் நீங்கள் இந்த நான் சொல்லுவேன் முதலாவது ஆள் வந்து நீங்கள் பேப்பர் பென்சில்கள் ஒன்றும் தேவைப்படாது. நீங்கள் மெமோரியில வச்சு சொல்லுங்கள். சரியா? ஓகேயா? முதலாவதாக வர இல்ல நீங்கள் வந்து எனக்கு இந்த டைமை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். நான் முதலாவது இப்ப வாசிக்கும் பொழுது கூட டைம் ஸ்டார்ட் நீங்கள் பதுக்குள்ளே பதில் சொல்லிடணும். 2 நிமிஷம் பண்ணோன்னு நிப்பாட்டி போடுவேன். ஓகேயா? அதுக்குள்ளே நான் 10 சொல்லு உங்களுக்கு ஏற்கனவே முன்னர் ஒரு தடவை செய்திருந்தேன். 10 சொற்கள் நான் சொல்லுவேன். நீங்க கடகடகடன்னு நான் சொல்லி முடியக்க நீங்க சொல்ல துவங்கிடுவோம். ஓகேயா? வாணி நேரத்தை பார்த்துக்கொள்ள. இப்பொழுது 2 நிமிஷமா? 2 நிமிஷம் ஒரு ஆளுக்கானது. சரியா? இப்பொழுது முதலாவதானது ஏமலர். நீங்கள் அதில் எத்தனை சொல்லு கண்டுபிடிக்கிறீங்களோ நான் பிறகு அது இதை சொல்லுவேன். ஓகேயா ஏமலர்? ஓகேயா? ஓகே நீங்கள் மெமோரியில வச்சுட்டு சொல்ல வரலாமா? இப்ப உங்களுக்கானது வாணி பார்த்துக்கொள்ளுங்கள். 42 அனல் அழகு தாடி கழுத்து தாடை அண்டை அச்சம் வருத்தம் அன்னை மீன். மீன் அண்டம் கழுத்து தாடை அன்னம் 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 வரவில்லை. கடற்கரை சொல்லிக்கொண்டு போங்க. ஏன்னா ஒன்று குறைஞ்சபட்சம் சொல்லுங்க. ஓகே அழகு அழகு சொல்லிட்டேனா? அழகு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அதை சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க. நான் மறுபடி இருப்பதான் திருப்பி கேட்க முடியும். ஓகே 2 தரம் சொன்னது மற்றவர் சத்தம் போட்டீங்கன்னா உங்களுக்கு புள்ளி போயிடும். அமைதியா இருந்துடும். உங்களுக்கு என்ன ஒரு அந்த நிமிஷம் இருக்கு கடை சொல்லி கொண்டு போங்க. அது வருது இல்ல அவ்வளவுதான். திருப்பி வருது. பழசு வருது இல்ல புதுசு வருது இல்ல. சரி அவ்வளவுதான் உங்களுக்கு முடியும். ஓகே வேண்டாலும் கட்டிக்காரி இருந்தது இருக்கு. இன்னும் 1 நிமிஷம் மெமரி வருது இல்ல. திருப்பி அந்த சொன்னதான் வருது ஒழிய அந்த பழசு வருது புதுசா வருது இல்ல. சரி அந்த என்ன 1 நிமிஷம் உங்களுக்கு இருக்கு. சொன்னதை சொல்லி பாருங்கள் பார்க்கல. திருப்பி ஒருக்க என்ன வந்திருக்கு பாருங்க பாக்குறது. நீங்க முதலாவது கழுத்து அழகு ஆனாவில் இன்னும் 2 3 சொன்னீங்க தொடக்கத்துல. அது வருது இல்ல. நெருப்பு சொல்லி இருந்தேன். நெருப்புக்கான ஒரு சொல் ஆனா அனல் அது சொல்லி இருந்தேன். வேற சரி உங்களுக்கான சொல் வந்து நான் திரும்பி மறுபடியும் பார்த்துதான் எல்லா இதையும் பார்ப்பேன். ஓகேயா? அனல் அழகு தாடி கழுத்து தாடை அண்டை அச்சம் வருத்தம் அன்னை மீன். சரி உங்களுக்கான சொல்லி இருந்தேன். என்றாலும் மிக மிக சிறப்பு. அடுத்தவர் 2வது ஆள். நான் சொல்லேங்களே அந்த டைம் ஸ்டார்ட் பண்ணிடும். ரோஜினி ஓகே உங்களுக்கானது 44 அணி அற்பம் தமையன் செய்மை அரை ஆணகம் அவன் அன்னம் காளை ஆண்மகன். ஓகே அன்னை தமையன்
காலை டைம் இருக்கு, வேகம் வேகம் வேகம். அவன் தமிழன் அற்பம் யார் இப்ப சொன்னது? நான் தான் சொன்னேன். ஓகே ஓகே, அது சரியானது. ஓகே, அற்பம் அவ்வளவு. என்ன ஒன்று முயற்சி செய்யுங்க டக்கண்டு. காலை அவன் செய்மனை செய்மனை இல்ல செய்மை என்று சொன்னானா? ஓகே, செய்மை ஓகே. செய்மை தமையன் அவ்வளவுதான். நன்றி. அவ்வளவுதானா? டைம் இருக்குது உங்களுக்கு. ஒரு நிமிஷம், இன்னும் ஒரு நிமிஷத்தை அந்த செகண்ட் இதுக்குள்ளேயே நீங்க சொன்னீங்கள். என்ன ஒரு தடவை நீங்கள் சொல்லி பார்க்கலாம் வடிவாக. என்ன ஒன்று முயற்சி செய்யுங்க பாப்போம். எல்லாட்டி நீங்க சொல்லுங்க. அர்த்தம் சொல்லிட்டீங்களே ஏற்கனவே. அர்த்தம் சொன்னீங்க, செய்மை சொல்லி இருந்தீங்கள், அவன் சொன்னீங்கள். அவன் காலை தமையன். ஆமா, சரி, அது அவ்வளவு சொல்லி இருக்கிறீங்களா? ஓகே, சிறப்பு வாழ்த்துக்களா. நன்றி. யாராவது ஒரு ஆள் எனக்கு இடையில தாரீங்களா? இன்றைக்கு மட்டும் நீங்க எத்தனை கடைசியா இல்ல கடைசிக்கு முதல் கடைசிக்கு 9வது ராஜினி. இப்பொழுது வரப்போறது 3வது ஆள். ஏக்கா பெர்மிஷன், ஏக்கா ராஜினி, நீங்கள் அவரிடத்தான் கேட்க வேண்டும். நான் உனக்கு அதுக்கு நான் ஆன்சர் சொல்ல முடியாது. இல்ல இல்ல அடுத்த ஆக்களை நம்பர் வேணுமெண்டா. நகுலா இருந்தாதான் 4வது. 6வதுக்கு நீங்கள் 6வது. நன்றி நன்றி. ஏக்கா நீங்கள் கொடுக்க போறீங்களா? இல்ல, நான் வெளியில இருக்கா போகணும். ஓகே, சரி. ஏக்கா 47. அணை, யானை, துணை, இரட்டை, எருது, வருத்தம், தெப்பம், பற்று, கோடு, தமிழ். கோடு, அணை, துணை, அற்பம், கோடு, அற்பம், அணை, துணை, டைம் இருக்கு. துணை, அணை, துணை, அற்பம், கோடு, இல்ல, அணை, துணை, கோடு சொல்லி இருக்கிறீங்கள். வேற என்ன சொன்னீங்க? அற்பம். அத்தம்மா? அற்பம். அர்த்தம் என்று சொல்லி நான் சொல்லல. ஓகே, அற்பம் என்று சொல்லியோ? இல்ல இல்ல. ஓகே, சரி சரி. உங்களுக்கு இயலாதா? ஓகேயா? சரி. உங்களுக்கு சொன்ன சொல் வந்து இதுக்கு முதல் 2வதாக இணைஞ்சவர் லோஜினி. அவருக்கான சொல் அணி, அற்பம், தமையன், செய்மை, சுரை, ஆணகம், அவன், அன்னம், காளை, ஆண்மகன். இப்பொழுது ஏக்காக்குவானது 3 ரைமிங்குக்கு வந்திருந்தது. ஆனை, யானை, துணை, இரட்டை, வருத்தம், எருது, தெப்பம், பற்று, கோடு, தமிழ். தமிழ் என்ற சொல்லும் உங்களுக்கு வந்திருந்தது. ஓகே, வாழ்த்துக்கள். நகுலா சிவநாதன். ஓகே, உங்களுக்கானது இரட்டை, ஆடவன், உன், நினைப்பு, குதிரை, உணவு, மாமிசம், இழிவு, வினா, எண்ணல். 49. ஓகே. இரட்டை, உன், நினை, மாமிசம், ஆடவன், உணவு, இயல்போ, என்ன சொன்ன மாதிரி கூட இயல்பு சொன்னீங்களா? ஓகே, சரியா? இல்ல, இரட்டை, ஆடவன், உணவு, நினை, மாமிசம், இயல்பு. ஞாபகம் இயல்பு சொல்லல. இயல்பு நினை என்ற
இணை என்ற சொல்லும் அதோட வேற ஒரு 2 சொல்லு சேர்த்து தான் சொல்லி இருந்தேன். ஓகே. நினைவு என்ன நினைவு நினைப்பு. நினைப்பு ஓகே. நான் ஒரு சொல்லி சொல்ல பாருங்க. ஆடவன் வந்ததா? ஆடவன் சொல்லிட்டீங்க. ஆடவன் இரட்டை ஆடவன் நினைவு உணவு என்ன உணவு உணவு சொன்னீங்க. மாமிசம் மாமிசம் அதுவும் சொல்லிட்டீங்க. அது மற்றது இனிப்போ இயல்போ அது ஏதோ இனிப்போ சரி. மிக சிறப்பு. முடியல. வினா சொல்லி இருந்தேன், குதிரை சொல்லி இருந்தேன், எண்ணெய் சொல்லி இருந்தேன், இழிவு சொல்லி இருந்தேன். அத பெறாத சொல்ல. ஓகே ஓகே. மிக சிறப்பு. 5 சொல்லி இருக்கிறேன். அது நான் பிறகுதான் மறுபடியும். நன்றி. இதோட முடிஞ்சதா? இருக்குதா இன்னும்? இல்ல முடிஞ்சது. முடிஞ்சது. நன்றியா? நன்றி. மிக சிறப்பு. அடுத்தவர் உங்களுக்கானது ஏனை, கனகம், பாரம், கனி, அழுத்தம், ஓணம், செடி, கண்ணன், மாலை, கயிறு. 50 52 வேகம் வேகம். அழுத்தம், அழுத்தம் சொல்லியிருந்தீங்க. அழுத்தம் தானே என்று நம்ம சொல்லியிருந்தீங்க. தானோ தான் மற்றது குதிரையா? என்ன குதிரை? எனக்கு விளங்கவே சொல்றேன். குதிரை நகலாக்க போனது. எண் சொல்லியிருந்தீங்க. எண் எல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு வந்ததா? இல்லையே. முதல் சொன்னீங்க சொல்லியிருந்தீங்க. எருதோ இன்னும் வந்திருந்தது, அழுத்தம் வந்திருந்தது, ஊன் வந்திருந்தது, உணவு வந்திருந்தது. அதெல்லாம் நகுலாக்கு வந்தது உங்களுக்கு தான் சொல்ல. நீங்க சொல்லுங்க. அவர் எழுதி வச்சுக்கிறேன். நீங்கள் நகுலாக்கான சொல்ல உங்களுக்கு இல்ல. 2 தான் சொல்லி இருக்கிறீங்க. சரி ஓகே. நீங்கள் வாபஸ் பண்றீங்களா? ஒரு நிமிஷம் வாபஸ் பண்ண போறீங்களா? இருக்குதானா உங்களுக்கான டைம்? ஏனை சொல்லியிருந்தீங்க. ஆமாம், ஏனை சொல்லி இருந்தீங்க. சரி. அழுத்தம் சரி. 2 தான் சரி. மற்றது சொல்லுங்க. சொல்லியிருந்தீங்களா? தாடையோ தானோ? தாடை நான் தானே நீ வைக்க போறேன். தாடை முதலாவதா வந்தவருக்கு தான் ஏமலருக்கு கொடுத்தன. கடவுளை உங்களுக்கு நீ மீசதான் வைக்கணும். வாரவே யாருக்குமே விளங்குற இல்ல தானே. வேற ஊராண்டு எழுதி வச்சு தண்டியை கை விட்டுட்டார். ஓகே சரி. சொல்லியிருந்தீங்களா? தண்டி நான் தானே நீ தண்ட போக கிடக்குது. சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்கள் 2 தான் சொல்லி இருக்கிறீங்க. உங்களுக்கான சொல்லை கவனமா பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனை, கனகம், பாரம், கனி, அழுத்தம், ஓணம், செடி, கண்ணன், மாலை, கயிறு. ஓணத்துக்கு தான் உணவுன்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஓணம் சொல்லி இருந்தீங்க. ஞாபகத்துல ஒரு உணவு. ஓணம். சரி. அடுத்தது நன்றி. இப்பொழுது ராஜினியா சரி. உங்களுக்கான 50 வாணி நேரத்தை பிறகு 53. கண்ணி, வனம், அம்பு, மாலை, பாலை, கிண்ணி, அளவு, கிணறு, கூர்மை, சேனை, பூச்சி. ஐயோ, முதல் யோஜனை கிண்ணி, பாலை, கிணறு, அணி, கூனம். முதல்ல 5 யோஜனை தான் விட்டுட்டு கிணறு, பாறை சொல்லி போட்டேன். சேனம், வினை என்ன சொன்னீங்களா? நான் நினைச்சேன் மத்திய சொல்ல நான் மட்டும் சொல்லிடுவேன். கதை சொன்னிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்வாங்கி போட்டு சொல்லி இருக்கல. சொல்லுங்க, சொல்லிக்கொண்டு போங்க. சென்னி, பாரம், அன்னை, கிணறு முன்னுக்கு 5 நினைச்சேன்னு விட்டுட்டேன் நான் பேர். அது நீங்கள் முன்னுக்கு கொடுத்தாலுண்டே நீங்கள் நினைச்சு என்ன யோசனம்? இல்ல இல்ல இல்ல, எனக்கு முதல் தந்த இப்ப தந்ததான் முன்னுக்கு டக்குன்னு சொல்லுவோம் நினைச்சு போட்டு இப்ப இந்த பின்னுக்கு வந்ததை யோசிச்சுட்டேன். நேற்று உங்களோட இதால நான் தண்ணி குடிச்சு நாளைக்குத்தான் சோறு சாப்பிட வேண்டி வந்தேன். சரி, நீங்கள் சொல்ல முடியாத சொன்னா பாலையும் சொன்னீங்களா? கிணறு, பாலை செய்யணும். ஆமா ஆமா, பாலை சொல்லி இருந்தேன். தெரியல, அவ்வளவு கிணறு சொல்லி இருந்தீங்க. ஓகே,
உங்களுக்கான சொல்லு கண்ணி, வனம், அம்பு, பாலை, கிண்ணி, பாத்தீங்களா கிண்ணி, அளவு, கிணறு, கூர்மை, சேனை, பூச்சி. சரி அடுத்து ஆமா ஓகே நன்றி நன்றி. நன்றி. நகுலவதி உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். பத்தினி சரி மெல்லமா கிளியரா சொல்லுங்க. சரி அது அவர்கிட்ட தான் பெர்மிஷன் கேட்க வேணும். பத்தினி சரி சரோஜினியா குடுங்க சரோஜினியா சரோஜினி அக்கா உங்களுக்கானது 55. கண்ணல், காடு, குட்டி, பீடை, கிண்ணம், ஆராய்ச்சி, கேணி, கரணை, அறிவு, சோனை. அறிவு, சோலை, கிண்ணம், கண்ணல், ஆராய்ச்சி, ஒரு நிமிஷம் இருக்கு. இல்ல அவ்வளவுதான். வாழ்த்துக்கள். உங்களுக்கானது கண்ணல், காடு, குட்டி, பீடை, கிண்ணம், ஆராய்ச்சி, கேணி, கரணை, அறிவு, சோனை. ஆட்டிய விட்டு கொப்பி கிளிவர்றது சத்தம் கேக்குது. கொப்பி கிளிவர்றதே நான் கேக்குது. சரி அக்கா சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது ஓகே போயிட்டு வாங்க. பாய் பாய். இப்ப சரோஜினியை கண்டு முடிஞ்சது. நகுலவதியும் விட்டு கொடுத்தீங்க. உங்களுக்கு 2 பேத்தையும் மாத்தணும். ராஜினி இடத்துக்கு, சரோஜினி காண்ட இடத்துக்கு பத்மினி. ஓகே அடுத்தது ஜெசி. ஓம் நிக்கிறேன். உங்களுக்கானது 56. கற்கண்டு, பார், அம்பு, வட்டில், குனி, ஆட்சி, சாணம், அரசன், படை, கனி. கற்கண்டு, அம்பு, வட்டில், சாணி, கடை, சொல்லுங்க. வட்டிலண்டிங்கள். அது சரி சரியான சொல்லு. என்ன டைம் இருக்கு சொன்னதை சொல்லி பாருங்க. ராஜினி சத்தம் ராஜினி சத்தம் பெறுகிறது. ஓகே பரவாயில்ல. இவ்வளவு நன்றியாக இனி வேற நீங்க கற்கண்டு சொல்லியிருந்தீங்கள் தானே? கற்கண்டு. பார் சொல்லி இருந்தேன். பார் உலகம். அம்பு, வட்டில் அது சொல்லி இருந்தீங்கள். குனி சொல்லி இருந்தேன். ஆட்சி சொல்லி இருந்தேன். குனிகிறது. அடுத்தது சாணம், அரசன், படை, கனி. சரி சிறப்பு. சபா சரியான போட்டிதான். அதுதான் என்னடா நேற்று என்ன போட்டு பிடிச்சவத்துக்கு இன்றைக்கு மெமரி பவர். ராஜினி இந்த இடத்துக்கு நகுலவதி வணக்கம். நகுலவதி வணக்கம். உங்களுக்கானது 58. மெத்தை, நண்பகல், நான், நெளிவு, உன், தீமை, படி, இசை, அறிவாள். தீமை, அறிவாள், நான், மெத்தை. 5 சொல்லி இருக்கிறீர்கள். சரியான சொல்லுங்க. டைம் இருக்குது சொல்லுங்க. முயற்சி செய்யுங்க. என்ன நண்பகல், வாழ்த்துக்கள். பகல் சொல்லல நண்பகல் 2 ஒரு வசனம் தான். ஓகே நீங்கள் தான் கூட சொல்லி இருக்கிறீர்கள். பார்ப்போம். சொல்ல இல்லாட்டி டைமா கொடுங்க. வாபஸ் போட்டீங்களாண்டா அடுத்தவருக்கு தான். 6 சொல்லி இருக்கிறீர்கள். ஓகேயா? ஓகேயா? ஓகே மிக சிறப்பு. உங்களுக்கு மிக சிறப்பும் பாராட்டுகளும். உங்களுக்கானது மெத்தை, நண்பகல், நனி, நான், தெளிவு, உன், தீமை, படி, இசை, அறிவாள். ஓகேயா? சரி நன்றியா. அடுத்தவர் நன்றி. நன்றி. சரோஜினிய காண்ட இடத்துக்கு பத்தினி.
அடுத்ததுதான் வாணி. ஓகே, அதுக்கிடையில தர்ஜினி இணைய நினைச்சால் நீங்களும் வந்து இணைந்து உங்களோட புள்ளியை பெற்றுக் கொள்ளலாம். பத்மினி, ஆமா, உங்களுக்கானது வாணி 59. கயிறு, மிகுதி, வெட்கம், தெற்கு, துணி, வலிமை, உறுதி, துன்பம், பண்ணை. உறுதி என்ன சொன்ன நீங்க சொல்லி போட்டு? உறுதி, துன்பம், வெட்கம், துறை, காவியமோ கவி இதுல மிஞ்சி ஒண்ணும் வராது. சொல்லிட்டேன். அவ்வளவுதான், உங்களால முடியுங்க. பாருங்க, உங்களுக்கானது 4 சொல்லித்தான் சரியா வந்திருக்குதாக்கும். கயிறு, மிகுதி, வெட்கம், தெற்கு, துணி, வலிமை, உறுதி, துன்பம், பண்ணை. கடைசியா என்ன பண்ணையோ? பண்ணை. சரியா? சரியா. இப்பொழுது இறுதியான நேர். வணக்கம் அம்மா. வணக்கம். 12. சரியா? உங்களுக்கானது தெப்பம், காயம், பேன், மனம், மனம், தரை, மானம், இளமை, விலங்கு, வீடு. மானம், மனம், தேன், வீடு, தெப்பம், மனம், தேனை, தெப்பம், தேன் சொல்லிட்டேன், வீடு சொல்லியாச்சு. அவரும் 6 சொல்லி இருந்தார். டைம் இருக்கு, 1 நிமிஷம். 5 சரியாக வந்திருக்கிறது. வாழ்த்துக்கள். சொல்லுங்கள். சொல்லிட்டீங்க. சேனை, தேன், மனம், அதெல்லாம் வந்துடுது. அதை விடுங்க. பட்டன் மறந்து போச்சு. மனை, மனம் சொல்லியிருந்தேன். ஓகே, மனம், மனம் அதெல்லாம் சொல்லிட்டீங்க. மனம், மனம், தெப்பம், தேன். ஓகேயா? சரி, வந்த மிகச்சிறப்பு. ஆனாலும் இன்றைய தினம் நகுலவதி தில்லத்தேவன் 6 சொல்லி இருக்கிறார். உண்மையில் அவருக்கு மெமரி பவர் கூட தான். ஆனா நான் கூட உண்மையில் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் எனக்கும் சில நேரம் அது கஷ்டமாய்த்தான் இருக்கும். தெப்பம், காயம், தெப்பம், காயம், பேன், மனம், மனம், தரை, மானம், இளமை, விலங்கு, வீடு. நான் மாவன்னா ரைமிங்குக்கு வந்தா பிடிச்சுங்கன்னு மாத்தி போட்டுதான் எழுதி வச்சு. ஆனால் அந்த 5 இதுகள் சொன்னவர்கள் மிகச் சிறப்பாகவே எல்லோருக்குமே மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். ஏனென்றால் நானும் அப்படித்தான். நீங்கள் அது நடத்தும் பொழுது எனக்கும் அது கஷ்டமாத்தான் இருக்கும். மிக மிக சிறப்பு. ஆனாலும் சிறப்பான வாழ்த்துக்கள் நகுலவதி அவர்கள் 6 இது சொல்லி இருக்கிறார். நீங்கள் 5 சொன்ன உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி செல்வி. இந்த கடைசி காலத்துல இந்த மெமரி பவர் இல்லாம போறதானே, மறதி வரதான் எல்லாருக்கும். அதுக்கு இப்பவே இப்படி ட்ரைனிங் எடுத்தா அது குறைமாம் என்று சொல்லி எனக்கு மாதம் காசு போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு மணித்தியால மேலே போகாமல் நான் உங்களுக்கு ட்ரைனிங் இல்ல. அதுக்குதான் அந்த மெமரி கார்ட்ஸ் இருக்குல்ல, அது இல்ல பிரச்சனை இல்லாம இருந்தாதான் அந்த மனம் பிரச்சனை இல்லாத. ஒரு நிமிடம் வெயிட் பண்ணுங்க. ராதிகா இணைஞ்சு இருக்கிறீங்க. ராதிகா, மெமரி என்ன மெமரி அக்கா? உண்மையில நான் அம்மாவோட கதைச்சு கொண்டு இருந்தேன்னா நான் அதுல அம்மாவும் இலங்கையில இருந்து நிக்கிறாவா? இனிமேத்தான் வேற போறா. அப்ப அம்மா நீங்க டெலிபோன் கதைச்சனா கவனிக்கல, மன்னிச்சு கொள்ளுங்க. என்ன கேக்குறீங்க? இப்பவோ நான் 10 சொல்லுவேன், அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். ஞாபகம் வச்சிருந்தோம். ஞாபகம் வச்சிருக்கிற ஞாபகத்தை கொண்டு சரி ட்ரை பண்ணுறேன் நான் நினைக்கல. ஓகே ட்ரை பண்ணுறேன். வாலிய காக்குது வேற. அப்படி சொல்லாதீங்க.
சொல்லாதீங்க நினைக்கல அப்படி இல்ல வாழ்த்துக்கள். சரி உங்களுக்கானது ஒன்றுல என்ற கை தலையில கிடக்கு பிள்ளைகள் சொல்ற மாதிரி தலையில கிடக்கு. விளங்குதே. நான் கேள்வி நான் 10 சொல்லே கிடையாது. டைம் ஸ்டார்ட் 2 நிமிஷத்துக்குள்ள நீங்க சொல்ல வேண்டியதா. இப்பொழுதும் 12:4 புனை, நுரை, வாசனை, திருமணம், உள்ளம், மண், மாட்சி, கொடி, இடம், துணிவு. புனை, நுரை, இல்ல நான் அதான் சொன்னேனே. சொல்லுங்க பரவாயில்ல, டைம் இருக்கு. துணிவு கடைசியா வந்தது. ஓகே, 3 சொல்லி இருக்கிறீர்கள். 5 சொல்ல பாருங்க, முயற்சி செய்யுங்க. இல்லை கொஞ்சம் டென்ஷன், அப்ப அதால இல்ல மன்னிச்சு கொள்ளுங்கோ. டென்ஷன். அப்ப என்ன மட்டும் தரட்டா சொல்லி பாக்குறீங்க, முயற்சி செய்யுங்களா? சரி 10 தான் இல்ல, உங்களுக்கு 5 தரேன், நான் 5 போட்டு சொல்லுவேன். ஓகேயா? சரி அடுத்தது இனி உங்களுக்கானது 12:5 வானம், கொடி, அம்பு, தீ, அழகு, பிணம், கலப்பை, உப்பு, நீர், துன்பம். வானம், கொடி, அம்பு, தீ, கலப்பை கடைசியா வந்தது. 5 சொல்லி இருக்குங்களா? ஓகே, என்ன 5 முயற்சி பாங்க பாப்போம். இல்ல நான் அந்த 5 தான் மண்டேக்குள்ள. உப்பு சொல்லி இருந்தேன், நீர் சொல்லி இருந்தேன், துன்பம் சொல்லி இருந்தேன், பிணமும் சொல்லி இருந்தேன். மிகச்சிறப்பு. நன்றி 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 நன்றி. அது அம்மா வந்து பிளைட்ல தனியா வர்றபடியா கொஞ்சம் பயப்படுறா. அதுக்கு தான் கதைச்சா போல அவக்கு அவ பயப்படுறபடியா கொஞ்சம் டென்ஷன். அதுதான். இன்னைக்கு வாராவா? இல்ல 15ஆம் தேதி தான் வர்றா. ஆனால் ஒவ்வொரு காலம் கை கேட்கல. அந்த இதுல நீங்க ரோல் ஸ்டூலுக்கு புக் பண்ணி விட்டீங்களா? தெரியும், அவையே குடியிருந்து வீல் சேர் புக் பண்ணியாச்சுது. அவ முதல் கனடாக்கு கதைக்கலாமே. சொல்லுங்க. ஓகே, கதைக்கலாமே வாணியக்கா. ஆரம்பிச்சிட்டு சொல்லுங்க. என்ன கதைச்சு போட்டது ஆரம்பிச்சாச்சு, சொல்லுங்க. அது என்னென்றால் கனடாக்கு போகல ஜெர்மனில ரான்சீட். அது ஜெர்மனி ரான்சீட்னா கன நேரம் தானே. அப்ப இவ அவவோட வேற ஒரு அண்டியும் இருந்தவாம். அப்ப அவவும் சேர்ந்து ஒரு ரூம்ல கொண்டு போய் விட்டவங்கதான். தங்களை கன நேரமா கூட்ட வரையிலையாம். இவ வந்து அந்த அண்டி சொன்னாவான், நாங்கள் எழும்பி போவோம்ட்டு வீல் சேரை விட்டுட்டு எழும்பி நடந்து பிளைட்ல ஏறி கனடாக்கு போயிட்டுனான். அப்ப இப்ப எனக்கு பயமா இருக்கு, சிங்கம் இப்படி செய்யறாவோ தெரியாது. தனியா வரைக்குள்ள டிரான்சிட்ல எங்கேயும் வேறு எங்கேயும் போயிடுவா தெரியாது. அந்த டென்ஷன்ல அவருக்கு விளங்கப்படுத்தி கொண்டுன்னா அப்ப அதுதான் பயமா இருந்தது. அதுதான் அதுதான் அக்கா அப்படித்தான் சொன்னேன் நான். அவ வந்து என்னென்றால் கன நேரம் இருந்துட்டேன் நாம் சொல்லி எழும்பி வந்தேன். இதுவும் டிரான்சிட் அவர்கள் வச்சிருப்பாரு பாஸ்போர்ட்ல இருந்து வர்ற எல்லாம் அவர்கள். அது சொன்னா ஒலிம்பி ஓடுறதுக்கு அவங்க விட போயிடுமா? இல்ல தானே, அவர்கள் ஒலிம்பி போயிருக்கு நமக்கா ஜெர்மன்ல இருந்து. அது பொறுமை இல்லாத அவங்க அப்படி விட மாட்டாங்க. விட்டா அவங்களுக்கு பிரச்சனை. அப்ப கனடாக்கு அம்மா போய்க்கல. இப்ப 10 வருஷத்துக்கு முதல் 12 வருஷத்துக்கு முதல் இப்ப 72 வயசாச்சுது. யூரோப்ல எழும்பி போனாட்டா வேற நாட்டுக்கு போயிடுவா. ஆனால் பிளைட்ல செக் பண்ணி தானக்கா 2 வாங்கள். இவ எழும்பி போய் ஆளை காணேது என்று சொல்லினால் அவங்க ஓரளவுக்கு மேல விட்டு அது இவவில தானேக்கா பிள்ளையா இருக்கும். இவ போனா அவங்க எல்லாம் பிரச்சனை வரும். அவங்க கடைசியும் விட மாட்டாங்க. அதுக்குள்ள நிப்ப அவங்க போறது. மற்ற பாஸ்போர்ட் நான் நினைக்கல அவங்க எல்லாம் வச்சிருப்பாங்க நினைக்கிறேன், தெரியல. இல்ல பாஸ்போர்ட் இவ தான் வாங்கட்டா. ஓகே, இவியல்கிட்ட தான் இருக்கு. அது வாங்க மாட்டாங்க. அதுதானே இவியல்கிட்ட இருந்தபடியா தானேக்கா எழும்பி போயிருக்கு நம்ம காட்டி வலிக்கிட்டு. இல்ல அது அவசரமா செய்ததுக்கு அவங்க ஒன்றும் செய்யல தானே. அவங்களுக்கிட்ட ஒப்படைச்சால் எது நடந்தாலும் அவங்களோட பிரச்சனை தான் வந்து சேரும். அது அதுதான் அதைத்தான் சொன்னேன். அதிக பிரசங்கத்தனமா போனா அவங்கள என்ன செய்யறது? ஒண்ணும் பண்ணிடல தானே. அதிக பிரசங்கித்தனமா இவ எழும்பி போயிட்டா எனக்கு அம்மா தானே. அதாலதான் அவ போக மாட்டா. நீங்க அப்படி பயப்பட தேவையில்ல, அவங்க பயப்பட தேவையில்ல. அவங்ககிட்ட விடுவாங்களா? நன்றி 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 செல்வியக்கா. வாழ்த்துக்கள் செல்வியக்காக்கு. இன்று இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக மிக சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
அடுத்த வாரம் பாப்போம். இன்னும் ஒரு ஏதாவது வாணி முட்டி மோத போடுவோம். முடியுதுன்னா சரி, கொண்ட போடுவோம். போட்டு பிடிச்சி விடும். எங்களுக்கு நல்லா தொப்பி போட்டுட்டீங்களே. நல்ல நிகழ்ச்சி தான். எனக்கு டக்குன்னு கணக்கு சொல்லலாம் போல இருக்கு. மற்றவை சொல்லிக்க எனக்கு வரைக்கும் இப்படித்தானங்களை இல்ல இதுல என்ன பகுதியண்டா இவங்க ஜோதிச்சுட்டு கொஞ்சம் பேர் ஓகே எழுதி வைப்போம் எல்லாத்தையும் செல்வி திரும்ப கேட்பாதனே அவங்களுக்கு என்ன சொன்ன அந்த மற்ற வேறு அது சரி வராது. அப்படி மடச்சியா செல்வி? எனக்கு தொப்பி போட்டுட்டீங்க செல்வி. இல்ல நான் அதுக்கு ஒண்ணும் செய்ய- சொல்லேக்க நம்ம மட்டும் இருந்தது அப்புறம் பின்னுக்கு யோசிக்க முன்னுக்கு விட்டுட்டேன். அதத்தான் நீங்கள் வந்து மற்றவருக்கு முன்னுக்கு சொல்ற வேண்டிய நீங்கள் மெமோரியில வைக்கிறீங்களா? இல்ல 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 அது இல்ல அவைய சொல்லிக்க எங்களுக்கு தெரியுது. ஆனா எங்களுக்கு சொல்லிக்க கஷ்டமா இருக்குது. ஆனா முதலாவது நல்ல நான் அதை விட்டுறேன். ஏன் மன்னர்தான் முதலாவது வந்தவர்? உங்களுக்கு எப்படி இருந்தது முதலாவது அவரே இல்லை? எனக்கு என்ன சொல்றோன்னு தெரியல. எல்லாம் சொல்லி ஞாபகம் இருந்து கடைசியா தான் ஞாபகத்துல வருது. முதல் சொன்னதெல்லாம் போயிட்டு உடனே. இல்ல நான் காயம் எல்லாம் நீங்க காயம் சொல்ல கூட பண்ணி சொல்லி ஞாபகத்துல வச்சுனா சரியா? அப்புறம் இப்படி வருங்களா நான் கடைசியில இதுல வந்தேன். ஆனா நீங்க கொஞ்சம் மாறுதலா சொன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஞாபகத்துல இல்ல அது அது இல்ல இல்ல அது ஏன் சொல்லுங்க அப்ப மட்டும் கொஞ்சம் மெல்லமா நான் சொன்னா நீங்கள் சின்ன சின்ன சொல்லண்டா சி அதே அப்படியே டாக்டர் கண்டு முதல் எழுத்த போட்டாலே சில மெமோரியில பிடிச்சிடும். இல்ல ஆனா சிலக்கா நீங்க இப்ப கடனு சொன்னான் 2 தரம் கடனு சொல்லிட்டீங்கடா. ஓகே 2 தரம் சொல்லுங்க. 2 தரம் சொல்லுங்க. ஓ 2 தரம் சொன்னா ஓரளவுக்கு ஓகே. ஆனா கலகரம் சொன்னா தான் அது 2 தரம் சொன்னால் முதல் 5 எழுதுவோம், 2ஆம் தரம் சொன்னா கடைசி 5 எழுதுவோம். இல்ல வாணி 2 தரம் சொல்லேங்களா 8 சொல்ல போட்டு விடுவோம். 8 சொல்லணும். இல்ல நீங்க இந்த எழுதுற ஆக்களுக்கு கையை வச்சு கூட சொல்லுங்க. அப்ப எழுதாம சொல்லல. இதுல வரையக்குள்ள நீங்கள் உயர்த்தி பிடிச்சோண்டு இது மெமரி பவர் தானே உண்மையில. இப்ப மெமரி இது வந்து நீங்க படாருன்னு சொல்லணும். மடமன்னு சொல்லிக்க அதான் எழுதாம ஆனா உண்மையில எங்களுக்கும் அது கஷ்டமா தான் இருக்கு. சும்மா வாணி நீங்கள் ஒரு 10 சொல்ல போட்டுட்டே எனக்கு தாங்க பார்ப்போம். நான் எத்தனை சொல்லுவேன் யாராவது ஒரு ஆள் தாங்க. ஏதாவது 10 சொல்லு அண்டா எழுதணும். ஜெயலலிதா நான் கேட்கட்டே ஜெயலலிதா. ஆனா நான் 2 நிமிஷம் இல்ல அவ கதைக்கிறது வேலை ஸ்லோ, நீங்க வேலை ஸ்லோ, அவ சரி வராது. சொல்லும் நேரம் ஆரம்பமா 12. ஓகே வரணும் நீங்க நான் தான் சொல்றேன். இல்ல இல்ல நான் நேரம் பாக்குறேன். ஓகே பொறுங்க நான் 10 ஆயத்தப்படுத்தி போட சொல்றேன். ஆயத்தப்படுத்தி போடு. ஓகே 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 மற்ற கதை கட்டும் நீங்க சொல்லுங்க. ஓகே கடவுள் சொல்லணும். இப்ப இது கஷ்டமா சொல்லுங்க. எல்லா எழுத்து 3 எழுத்து 4 எழுத்து 5 எழுத்துக்கெல்லாம் சொல்லும். இதுக்குள்ள அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அந்த மெமரி கேம் கார்ட்ஸ் இருக்குல்ல உண்மையிலேயே நல்ல விளையாட்டாது. அது சின்னத்துல இருந்து 4 எழுத்தோட தான் சொல்ல அந்த மெமரி பவரை ஞாபகப்படுத்துறதுக்கு. இல்ல நான் உங்களுக்கு எல்லாம் தீ அணை மீன் எல்லாம் சொன்னா 4 எழுத்தா படை சொன்னேன். இல்ல இல்ல எல்லாம் கலந்து சொல்லுங்க. நீங்க 5 எழுத்து மட்டும் சொன்ன. நீங்க கற்கண்டு கூட சொன்ன. நீங்கள் கற்கண்டு கம்பு குனி ஆட்சி சொல்றேனே சரியா? ஓகே அவுட் பண்றதா மல்ல மல்லன்னு சொல்லுங்க. கடவுள் சொல்லணும். ஓகே 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 டைம் சரி. செம்மை வகை பணிவு ஒழுக்கம் பொருத்தம் வரை மனை நட்டம் கீரை இடியப்பம். கீரை இடியப்பம் நட்பு நானே மறந்து விடும் பாத்தீங்க. நான் பரவாயில்ல போதும் பாருங்க வரைய சொல்லியிருந்தேன், கீரை சொல்லியிருந்தேன், இடியப்பம் சொல்லியிருந்தேன், செம்மை சொல்லியிருந்தேன். சரி மற்றது எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது. அந்த 4 வந்திருந்ததா? வர சொல்லியிருந்தீங்க, செம்ம சொல்லியிருந்தீங்க, இடியப்பம் சொல்லியிருந்தீங்க. என்ன மட்டும் சொன்னேன் கீரை. அதான் அப்ப 5 4 அதான் சொல்லி இருக்கிறீங்க. அது கீழே டக்குன்னு போக கூடாது. ஒரு நாள் முன்னிதான் சொல்லக்கூடிய மாதிரி இடியப்பம் விட ஞாபகத்துல நிக்கும். நீங்க திருப்பி அந்த சொல்லுங்க. திருப்பி இருக்கா சொல்லுங்க அந்த சொல்லுவல. ஓகே செம்மை வகை பணிவு ஒழுக்கம் பொருத்தம் வரை மனை நட்டம் கீரை இடியப்பம்.
ஓகே இல்ல இப்ப அவருக்கு முடிஞ்சா நேரம் முடிஞ்சா சொன்ன சொல்றேன். அது இல்ல சும்மா பாப்போம். செம்ம வர கீரை ஒழுக்கம் சொல்லி இருந்தார். புட்டோ இன்னும் இடியப்பமோ என்ன ஒண்ணுன்னு சொல்லி இருந்தார். அதான் டக்கண்டூட என்ன வராது. செம்ம சொல்லி இருந்தார். செம்ம வகை கீரை இடியப்பம் பாத்தீங்களா திரும்பி அந்த மாறி வந்திருக்குது. அதேதான் திரும்பி வந்திருக்கிறது. அந்த முதல் இது டக்கண்டு மாறி வரையில. சரி ஓகே நன்றி நன்றி சிறப்பு. அப்படித்தான் உடனே டக்கண்டு அந்த வராது. ஒழுக்கம் சொல்லி இருந்தவர் என்ன ஒழுக்கம் சொன்னீங்கள் நீங்க கொடுத்த சொற்கள் அணைஞ்சு வந்தது. அது தெரியும் ஞாபகத்துக்கு. ஓகே நட்டம் சொன்னா பொருத்தம் சொன்னா வகை வேற வரை வேற ரெண்டு வந்தது. வரையும் வந்தது வகையும். ஆமா ஆமா அது முதல் சொல்லியங்களா வர சொன்னான். முதல் வர சொன்னான். இப்ப வகை வந்தது பாத்தீங்க. பணிவு சொன்னான். பணிவு வேற இல்லை. ஏண்டா நான் பணிவு இல்ல தானே அது வராது. பழக்கம் இல்ல. நெவர் நெவர் சொன்ன மாதிரி நெவர். சரி இன்றைய தினம் மிக மிக சிறப்பாக இணைந்த அனைவருக்குமே மிக சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்னும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கேள்விக்கணை நிகழ்ச்சி இடம்பெறும். அந்த நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு அந்த நிகழ்ச்சியும் ஒரு முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது மாவீரர் சம்பந்தப்பட்ட அந்த கேள்விக்கு எடுத்த அந்த கேள்வியை நான் அப்படியே அதுலதான் பலரை திருத்தி ஒரு 20 கேள்வி கிட்டே அந்த கேள்வியான கேள்வியோட கொஞ்சம் கேள்வி உங்களுக்கு போட்டிருக்கிறேன். சரி ஏனென்றால் அதில் நீங்கள் எல்லாரும் என்ன மாறி மாறி எல்லோரும் அந்த புள்ளிகளை மாற்றி அமைக்க வேண்டும். ஏனென்றால் அந்த கூட்டுத்தொகை வரைக்குள்ள அந்த புள்ளிகள் எனக்கு கட்டாயமாக பார்த்து ஏண்டா ஒரு ஆள் அந்த 5 புள்ளி கேள்வியில கும்பல் கோவிந்தல சொல்லிக்கல பிறகு எனக்கு முட்டி மோதி புள்ளியல் போடுறது என்றா ஒரு ஆளுக்கு நான் வெட்டிட்டு மற்றவனுக்கு அந்த புள்ளிய போட முடியாது. அதனால எல்லோரும் அதை கவனமாக எடுத்து இன்று நீங்கள் அந்த புள்ளியின் அடிப்படையில் 5க்கு மேல் 5 தான் கடைசியானது. அது சொல்லி இருந்தீங்கள் என்று சொன்னா 5க்கு குறைய சொன்னா புள்ளி குறைவு. புள்ளி இருக்கிறது புள்ளி குறைவு. ஆனால் 5 சொல்லி இருந்தா கூட ராஜினி உங்களை விட்ட சத்தம் பெறுகிறது. மியூட் பண்ணி போட்டு கைப்பா. 5க்கு குறைய சொல்லி இருந்தால் உங்களுக்கு அது புள்ளியின் அடிப்படையில் குறையும். நீங்கள் 5 சொல்லி இருந்தவர்களுக்கு இந்த 10 புள்ளிகள், 5 யார் சொல்லி இருக்கிறீங்களோ அவர்களுக்கு 10 புள்ளிகள் எக்ஸ்ட்ராவா இந்தியான் புள்ளியோட சேர்க்கப்படும். வாரக்கிழமையும் அதே போலதான் உங்களுக்கு சேர்த்து அந்த புள்ளிகளை கூட்டி வருவேன். 4 சொல்லி அதான் நான் இப்ப உடனே சொல்லல. ஏனென்றால் நான் மறுமொழியெடுப்பு பார்த்துட்டு தான் எத்தனை சொன்னேன்னு தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் இப்ப நான் சொல்லி போட்டு நான் நகுலவதி மட்டும் 6 சொல்லி இருந்தார். நான் பார்த்தேன் அந்த கடைசி கிட்ட வரையபடியா நீங்களும் 5 கணக்கா சொல்லி இருந்த நீங்கள் ஏமலா 4 தான் இருக்க வேணும். நான் அதில் பார்த்தேன்டா தெரியும். பார்த்துட்டு தான் உங்களோட புள்ளிகளை நான் நேரம் போல இரவு போலதான் ராத்திரியும் அப்படித்தான் லேட்டா போயிட்டு வாணி எல்லாத்தையும் திருப்பி கரெக்ட் பண்ணி கூட பாருங்க. ஒரு 10 இந்திய விட்டு இருக்கு. சரி நான் திரும்பி அதுகளை ஒருக்கா பார்த்து செவ்வாய்க்கிழமைக்கான சிவதர்ஷினி நிகழ்வு நேரத்தில் காலையில் வந்துடுவேன். மிக நன்றி அக்கா. சிறப்பான ஒரு பணி. உண்மையில் இது கஷ்டம். நீங்கள் கேள்வியில் எடுக்கணும், அதை சரியாண்டு பார்க்கணும், இல்லாட்டி சண்டைக்கு வந்து விடுவார்கள். புள்ளிகளை பார்க்கணும், அதை சரியாண்டு வைக்கணும். உண்மையில கடினமான ஒன்று, சும்மா சிம்பிள் இல்லை. உண்மையில அதான் தம்பியும் ராத்திரி கேட்டு என்னம்மா தலையடிக்கு தண்டு போட்டு படுக்க போறேன்னு சொன்னீங்க, பிறகு இதுலயே இருக்கிறீங்களா? நான் சொன்னேன் இல்லை அவைக்கு இந்த புள்ளிய போடுறேன்னு சொல்லி போட்டேன் ஐயா. பிறகு இது தான் தேத்தண்ணி ஊற்றி கொண்டு வந்து தாரணும்னு கேட்டுட்டு நான் வேண்டாம், நான் கோப்பி இப்பதான் ஊற்றி கொண்டு வந்துட்டேன். உயிரா போட்டு தான் எல்லாம் செய்து போட்டு பிறகு போய் எல்லாம் முடிச்சு போட்டு படுத்தேன். அப்படி இருந்து நான் இந்த இந்தியான் கேள்வியும் 2 தடவை பார்த்தேன். அதுல கூட அந்த ஒரு இது மட்டும்தான் அந்த 2 அது தவறான ஆன்சர் மட்டும் 2 பக்கம் வந்திருக்கிறது. மற்றபடி இல்ல நான் அதை பார்த்து கொண்டிருந்தேன். தவமலரக்கா முடிஞ்ச அப்புறம் வழி அனுப்ப வந்திருக்கிறேன். அத்மிகா முடிஞ்ச அப்புறம் வழி அனுப்ப வந்திருக்கிறேன். என்னண்டு கேளுங்க.
இல்ல வாணிய பணி வாழ்த்துக்கள் அவ்வளவுதான். நன்றி 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 நன்றி. வாணியக்கா ஒரே நிமிஷம் தவமலரக்காவும் மெமோரி பவர் கூட தான். தமிழ் தெரியாது, தமிழ் விளங்காது. எனக்கு மெமோரி பவர் குறைஞ்சு போய் அவங்க தமிழ் தெரியாதாமாப்பா. நீங்க தமிழ்ல செய்யறீங்க. ஒரே நிமிஷம். அத்மிகா அமிர்தன் இருக்கிறபடியால் அத்மிகா அமிர்தன் நாங்கள் செல்வி அன்றைக்கு கைதட்டி வாழ்த்து சொல்லுவோம். கைதட்டி வாழ்த்து. உண்மையில வலிக்கிட்டு வாணிக்கா சொன்ன மாதிரி உண்மையில பெரிய ஒரு விஷயம்தான். எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம். இந்த வாணியக்கா இதுல இருந்து இப்படி செய்யக்கல வாணியக்கா வந்து எத்தனை வருஷமாக்கா லண்டனுக்கு? வாணியக்கா 40 வருஷமா போச்சு. இல்ல ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சிருந்தா இவ்வளத்துக்கு ஸ்கூல்ல ஒரு நல்ல ஒரு டீச்சரா இருந்திருப்பா. உண்மையில சொல்லுறேன். டீச்சரா படிச்சும் பிள்ளைகளுக்கு தான் படிப்பிக்கிறது. இப்ப வாணியும் ஹெட் மாஸ்டர் அந்த போஸ்ட் கிடைச்சிருக்கு. உண்மையில ஸ்கூல் டீச்சராயும் போய்கொண்டு இதுலயும் இருந்திருந்தா உண்மையில அந்த மாதிரி வாணியக்காக்கும் ஒரு கைதட்டி வாழ்த்தி. சரி, நீங்க அமிர்தன் அத்மிகா கதை இங்க வந்து உங்களை குழப்பிட்டேன். சாரி. நான் ராஜினி அஞ்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. எனக்கு ஜூஸ் குடிக்க போறேன். நான் களைச்சு போனேன். உங்களுடைய நிகழ்ச்சி தேவையான நிகழ்ச்சிக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ராஜினி அன்றி. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அமிர்தம் குட்டி நிக்கோ பிரெஞ்சில படிக்கிற நீங்கள் எல்லாம் பிறந்த நாள் வாழ்த்தையும் படிக்கல. பிரெஞ்சில படிக்க பாப்பா. படிங்க தம்பி. மருமானே செல்வி அண்டிக்கும் பிறந்த நாள் இல்ல மறந்து நீங்கள் பாத்தீங்களா? செல்வி அண்டிக்கு அப்படி வாயில்லையா? பசிக்குதா மாதிரி ஓகே. பசிக்குதாண்டா நானே அஞ்சு போயிடுவோம், மிஸ் பண்ணிட்டு வருவோம். சாப்பாடு கொடுங்க பிள்ளைக்கு. பாய் சொல்லிடுங்க. பாய் பாயா பிள்ளை பசி வந்து. நன்றி நன்றி நன்றி. இன்று இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணி மோகனுக்கும் எங்களுக்கு கலந்தந்து வளப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும் அருண்குமார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்கும் அன்பு உறவுகளுக்கு மீண்டும் நன்றியினை தெரிவித்து அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே. நன்றி வணக்கம் மணி. நன்றி வணக்கம் செல்வி. நன்றி வணக்கம் வணக்கம். விளங்கல எங்கட பதட்டத்தோட உங்களோட வேள்வி பதிலும் முடிஞ்சுதாங்க. நான் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு ஒரு ஆள் வெள்ள அடிக்குது, ஒரு டெலிபோன் அடிக்குது, வீட்டு டெலிபோன் அடிக்குது. உங்களோட வீட்டுல என்ன சத்தம் அடிக்கடி வருது? இப்ப வெட்டினது வந்து பேர்ட்ல இருந்து காலையில இருந்து சத்தம் தான் வருது. சாரி மன்னிப்பு. அப்பா வரவே இல்லை, நாங்க சும்மா சொல்றோம். இப்ப 3 தரம் சொன்னேன். நான் தான் பண்ணி விட்டேன். அதான் நீ பண்ண கொண்டு சொன்னேன். சில நேரம் சரி சரியா
அவற்ற சத்தம் வந்தது உங்களோட சத்தமும் வந்தது இந்த களை கட்டுது வேட்ட வீடு. ஆமா ஆமா சரி சரி. ஜெயமலர் அவரோட வாணி மீண்டும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்து நான் ஒரு சாப்பிட்டுட்டோ அல்லது தண்ணியை குடிச்சிட்டு நினைந்து கொள்கிறேன். நன்றி வணக்கம். ஆரம்பிங்க. நன்றி. ஜெயமலர் அவர்கள் வித்தியாசமா செய்ய போகின்றார். போடுங்க இருக்கேன் மறந்து போனேன். நன்றி 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 வணக்கம். இருக்குது நான் வாரேன். ஜெயமலர் அவர்கள் வித்தியாசமா செய்ய போகின்றார். எல்லாரும் ஓடிடாம இருங்கோ. நன்றி வணக்கம். மிக்க நன்றி சொல்லியிருக்கா. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் என்றது கேள்வி கணிகள் தோப்பட செல்வேன் தியானந்தன் அவர்கள். நன்றி வணக்கம். நன்றி.